இந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளே, அருமை சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். தேவனுடைய நலமான கரங்கள் உங்களோடு கூடவே இருக்கின்றது. இன்றைக்கு உங்கள் வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் கடமைகள், நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் பரலோக தேவன் வாய்க்க பண்ணுவார். கோணல்களை செவ்வையாக்கக்கூடிய, கரடு முரடானவைகளை சமப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய கரம், அவருடைய ஓங்கிய புயம் உங்களோடு கூடவே இருக்கும். நம்புங்கள். கர்த்தரை விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தையை நம்புகிற, அவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகமாயிருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள். தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்னே செல்லும். ஹாப்பி மார்னிங். ஹாப்பியா இந்த நாளை துவக்குங்க. சந்தோஷமா அந்த நாளை துவக்குங்க. இந்த நாளை ஒரு பிசாசு நமக்கு கொடுக்கல. இந்த நாளை ஒரு சத்துரு நமக்கு கொடுக்கல. இந்த நாளை நம்முடைய எதிரிகள் நமக்கு கொடுக்கல. வேதனையோடு, சஞ்சலத்தோடு நாம் வாழ்வதற்கு படைத்த தேவன் தந்திருக்கிறார். இது நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த நாள், கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். களி கூர்ந்து மகிழுங்கள், போற்றி தேவனை புகழுங்கள். தேவனுடைய பேராசீர்வாதம் உங்களை அழகாய் அருமையாக நடத்தும். அன்பானவர்களே, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு இந்த நாளை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு துவக்குங்கள். ஒரு புள்ளி விவரம் இவண்ணமாய் சொல்லுகின்றது, ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மணி நேரங்கள் 4000 வீக் என்று சொல்லுகிறார்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டம் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த குறைந்த டைம்ல தான் நம்ம கரியர் ஃபோக்கஸ் பண்ணி பில்ட் பண்ணணும். நாம நம்மளை பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், பிழைப்பு கொடுத்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும், படிக்கணும், படைத்த தேவனை பார்க்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆயிரமான கடமைகள், பொறுப்புகள், உத்தரவாதங்கள் நமக்கு இருக்கு. ஆனா டைம் ரொம்ப லிமிட்டட் பீரியட் தான் நமக்கு இருக்கு. அதனால அன்பான பிள்ளைகளே, நம்முடைய சொந்த வேலையை, சொந்த கடமையை நிறைவேற்றுவதற்கே இந்த நேரம் கரெக்டா இருக்கும் பாருங்களேன். அதனால அடுத்தவங்களை என்ன பண்ணலாம், அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி மத்தவங்க விஷயத்துல நம்ம மூக்க விடாம, நாக்க விடாம, கண்ணை விடாம, நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்துல நாம நம்ம செய்ய வேண்டிய வேலையை பெஸ்டா செய்வதற்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா கொஞ்ச நாளும் நிறைவான நாள நமக்கு இருக்கும். சம்பூர்ணமா வாழ்ந்து வாழ்க்கையை ஜெயத்தோடு நம்மளால முடிக்க முடியும். நெகேமியாவின் ஆக்கியோன் இவண்ணமாய் சொல்லுகின்றார். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். உங்களை நீங்க பார்த்துக்கிறது ஒரு நல்ல வேலை. உங்க சொந்த குடும்பத்தை நீங்க பார்த்துக்கிறது நல்ல வேலை. உங்க உழைப்பு, உங்கள் ஊழியம், உங்கள் சம்பாத்தியம், உங்கள் எல்லைய, உங்க பார்டர் லைனை நல்லா பார்த்துக்கோங்க. அது நல்ல வேலை. அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை எப்படி பெட்டர் ஆக்கணும், கரியர்ல எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி நாம் நம்முடைய வாழ்வில் தேவநாம மகிமைக்காக வாழணுன்ற விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தந்த நல்ல வேலையில ஃபோக்கஸ் பண்ணி அவங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா தரமா செஞ்சா எந்த குழப்பமும் இல்லைங்க. இந்த உலகத்துல எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பிரச்சனை எங்க தெரியுங்களா வருது? தேவையில்லாம கவலைப்படுறது, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, மற்றவங்களை பார்த்து குறை சொல்றது, அல்லது அவர்கள் மேல் ஒரு பெரிய மனத்தாங்கல் அடைகிறது, நேரத்தை வீணாக்குறது, விரயமாக்குறது, வீணாகவே கவலைப்படுறது, வீணாவே சஞ்சலப்படுறதுன்னு 1000 விஷயத்த மனசுல போட்டு குழப்பி
பாதித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விட்டு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய பொன்னான நாட்கள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அதுல என்ன சிறப்பா நம்ம செய்யணுமோ அதை சிறப்பா நம்ம செஞ்சிட்டோம்னா, அந்த நல்ல வேலையை அவர்கள் தரமா நம்ம செஞ்சிட்டோம்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அழகாய் வாழ்க்கை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள், அற்புதமாய் வாழ்ந்திருப்பீர்கள். ஆகவே இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய தரமான வேலையை முழு கவனத்தோட, முழு நிறைவோட, முழு பலத்தோட சிறப்பா செஞ்சிருவோம். இன்று இரவு நித்திரை இன்பமாயிருக்கும். நம்ம இன்னைக்கு இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம், எனக்கு கொடுக்கப்பட்ட சமயம், என்ன நான் செய்யணுமோ அதை தரமா சிறப்பா பெஸ்டா நான் பண்ணிட்டேன்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். ஆகவே செய்ய வேண்டிய நல்ல வேலைகளை தரமாய் செய்யுங்கள். செய்ய வேண்டாத அந்நிய வேலைகளை தவிர்த்து விடுங்கள். நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய கிருபை காருண்யம் அழகாய் இன்னைக்கு உங்களை நடத்தும். இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு மகள் பி கேரன் ஹாலி, அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க போகின்றோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, மனுஷனுடைய வாழ்நாட்கள் மிகவும் குறுகினதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காண்கின்றோமே. ஆண்டவரே, இந்த குறுகிய காலத்திலே அவசியமற்ற விஷயங்களுக்கு கவனத்தை செலுத்தாமல், தேவையற்ற விஷயத்திற்கு தங்கள் எனர்ஜியை செலவழிக்காமல், எது தேவையானதோ அதில் முழு கவனத்தை செலுத்தி உம்முடைய பிள்ளைகள் நடைமுறைப்படுத்த வேண்டிய சகல காரியங்களையும் நிறைவாய் செய்து முடிப்பதற்கு ஏதுவான விசேஷமான கிருபைகளை தந்து இந்த நாளிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. நெகேமியாவும் தேவ ஜனங்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வேலையை செய்வதற்கு தங்களையும் தங்கள் கரங்களையும் திடப்படுத்தி அந்த வேலைக்கு தங்களுடைய பிரதானத்துவத்தை கொடுத்து அவர்கள் செய்தபடியினாலே ஆச்சரியமான காரியத்தை ஜெயமாய் செய்து முடித்தார்களே. அதுபோலவே அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ராஜா என்னென்ன காரிய கடமைகளை செய்ய வேண்டுமோ அதில் முழு கவனத்தோடு செயல்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபைகளை தந்து இந்த நாளிலும் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகளை காண்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரலோக தேவன் தம்முடைய கரமதை நீட்டி முடிய பிள்ளைகளை விசேஷமாக தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம், அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டையும் வருஷத்தையும் நன்மையால் முடிசூட்டி அனைத்து ரகமான ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் தந்து நீருடைய பிள்ளைகளை கனப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என மனதாரமுடைய பிள்ளைகளை வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.